ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 13ാമത് ശ്ലോകം 16 അക്ഷരങ്ങളോടുകൂടിന 2 നാമങ്ങളാക്കും ഇതിലെയും ഉള്ളത്. 31, 32 നാമങ്ങളാക്കും இந்த 13ാമത് ശ്ലോകത്തിലെ ഉള്ളത്. കനകാംഗദകേയൂരകമനീയ ഭുജാന്വിതാ രത്നഗ്രൈവേയ ചിന്താകലോലമുക്താഫലാന്വിതാ. സ്വർണത്താല ഉണ്ടാക്കപ്പെട്ട കൈവളകളും തോൾവളകളും அலங்காரமாயிட்டு போட்டுருக்கிற அழகியான லலிதா பரமேஸ்வரி கழுத்துல ரத்னக்கல்லு பதிச்ச நெக்லஸ் போட்டுருக்கிற தேவி, அந்த நெக்லஸோடு சேர்ந்து அழகான முத்துமாலை போட்டுருக்கிற தேவி, தேவியோடு கைவளை தோள்வளை அட்டிகை முத்துமாலை இப்படியெல்லாம் இருக்கிற அலங்காரங்களையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. 31வது நாமம் கனகாங்கதகேயூரகமனீய புஜான்விதா. സ്വർണത്താല ഉണ്ടാക്കപ്പെട്ട കേയൂരങ്ങളും അങ്കദങ്ങളും போட்டுண்டு அப்படி இருக்கிற கைகளோடு கூடிட்டு மின்னித்தளங்கற தேவி, தோள்வளகளும் கைவளகளும் தரிச்சு ஜொலிக்கிறவள். கனகாங்கதம் அப்படின்னா சொர்ணத்தால உண்டாக்கின வளை, கனக அங்கதம். கேயூரம் ஜனனா தோள்வளை, கமனியம் அப்படின்னா ரொம்ப அழகு, புஜான்விதா இப்படியெல்லாம் அழகு இருக்கிற கைகளோடு கூடினவள். இதெல்லாம் கைகளில போட்டுண்டு அழகா இருக்கிறவள். സ്വർണത്താല ഉണ്ടാക്കപ്പെട്ട തോൾവളകൾ ധരിച്ച അഴകാന കൈകളോട് കൂടിനവളാക്കും ലളിതാ പരമേശ്വരി ദേവി. தேவியோடு கைகளோடு ரொம்ப ரொம்ப அழகையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. அங்கதம் அப்படின்னு சொன்னாலும் கேயூரம் அப்படின்னு சொன்னாலும் தோள்வளை அப்படிங்கிற அர்த்தம்தான். இந்த நாமங்களோடு சூக்ஷ்மார்த்தம் அப்படின்னு பார்க்கறத அங்கதம் அப்படிங்கிற வாக்குக்கு சரீரத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அப்படியானா கனகாங்கதம் அப்படிங்கிற வாக்குக்கு சொர்ண நிறம் இருக்கிற சரீரத்தை, அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான சரீரத்தை கொடுக்கிறவள் அப்படின்னும் அர்த்தம். அழகான சரீரத்தோடு கூடின சந்தானங்களை பக்தர்களுக்கு கொடுத்து அனுகிரகிக்கிறதுக்கு பிராப்தி இருக்கிற கைகளாக்கும் தேவியோடு கைகள். சந்தானங்களை வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு தேவி சல் சந்தான சௌபாகியத்தை கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிறவளாக்கும். தேவியோடு அழகான கைகளுக்கு அதுக்கு சாதிக்கும். கேயூரம் அப்படிங்கிற வாக்குக்கு தோள்வளை அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இருந்தா கூட ரதிபந்தம் அப்படிங்கிற
அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்கு இருக்கு. ரதி அப்படிங்கிற வாக்குக்கு சந்திரனோடு கலையான ஷஷ்டி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சந்தானங்களை கிடைக்கிறதுக்கு ஷஷ்டி தேவிய, அதாவது தேவசேனைய ஆராதிக்கணும் அப்படின்னு தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது. ஷஷ்டி விரதம், ஷஷ்டி பூஜை இதெல்லாம் சுப்பிரமணிய பத்னியான ஷஷ்டி தேவியோடு பிரீதிக்காயிட்டு பக்தர்கள் செய்யறா. அங்கதம் கேயூரம் அப்படிங்கிற வர்ணனையால நல்ல சல் சந்தானங்களை கொடுக்கக்கூடிய தேவியோடு கைகள் அப்படின்னும் ஷஷ்டி தேவி பக்தர்களுக்கு சல் சந்தானத்துக்கான அனுகிரகத்தை கொடுப்பள் அப்படின்னும் அர்த்தம். 32வது நாமம் ரத்னக்ரைவேய சிந்தாகலோல முக்தாபலான்விதா. ரத்ன கல்லு பதிச்ச அட்டிகை போட்டுருக்கிற தேவி, அதே மாதிரி முத்துமாலைகளை போட்டுருக்கிற தேவி, சொர்ணத்தால நிர்மிச்ச ரத்னங்கள் பதிச்ச ஆபரணங்கள், அதோடு கூடிட்டு அப்புறக்கும் இப்புறக்கும் அசையற முத்துமாலைகள் எல்லாம் கழுத்துல அணிஞ்சின்றிருக்கிற தேவி, கழுத்தோடு சேர்ந்து தரிக்கிற ஆபரணமாக்கும் கிரைவேயம், டைட்டாயிட்டு கழுத்துல தரிக்கிற ஆபரணம் அதுக்கு பேராக்கும் கிரைவேயம். நெக்லஸ் தேவியோடு கழுத்தோடு பிராதான்யமாக்கும் இந்த நாமம் வழியா எடுத்து சொல்லப்படுறது. யோக சாஸ்திரத்துல விசுத்தி சக்கரத்தோடு ஸ்தானம் கண்டமாக்கும், கண்டத்திலேயாக்கும் விசுத்தி சக்கரம் உள்ளது. சூக்ஷ்ம சரீரபாகமான விசுத்தி சக்கரத்தை 16 ദളങ്ങളോട് കൂടിന വെള്ളത്താമരയായിട്ടാക്കും ചൊല്ലപ്പെടുന്നത്. 16 ദളങ്ങളിലെയും 16 സ്വരാക്ഷരങ്ങൾ விநியசிக்கப்பட்டிருக்கு. சப்தம் வாக்காயிட்டு வெளியில வரது இந்த விசுத்தி சக்கரம் வழியாக்கும். தேவியோடு அனுக்கிரக வாக்குகள் பக்தர்களுக்கு பிரவாகமாயிட்டு ஒழுகிறது. தேவி உபாசகர்கள் 3 டைப்ல இருக்கா. கிரைவேய சிந்தகர்கள், லோல மனஸ்கர்கள், முக்தர்கள். இப்படின்னு பக்தர்களை 3ஆயிட்டு சொல்லப்படுறது. தேவியோடு சிரசு முதல்க்கு கழுத்து வரை மட்டும் சிந்திக்கிறவாளாக்கும் கிரைவேய சிந்தகர்கள். கிரைவேய பக்தர்கள் தேவியோடு
കണ്ടെത്ത മട്ടുമാക്കും ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് കാണറ. കണ്ടം വഴിയാക്കുമേ അനുഗ്രഹ വചസ്സുകൾ പ്രവാഹമായിട്ട് വറത്. ആഗ്രഹ പൂർത്തീകരണത്തിനായിട്ട് പ്രാർത്ഥിக்கிறവാളാക്കും ഗ്രൈവേയ ഭക്തர்கள். അവ ദേവിയോട് தாத்விகமான பாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதில்லை. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காதக்கு தேவையான டைமில் மட்டும் தேவியை நினைச்சு ஆக்ரகம் சாதிச்சு கழிஞ்சானா தேவியை மறந்து போறவாளாக்கும், சஞ்சல மனசு இருக்கிறவாளாக்கும் லோலமானசர்கள் அப்படிங்கிற பக்தர்கள். அவளையும் தேவியை அனுகிரகிக்கத்தான் செய்றா. சதாசமயவும் தேவியை நினைக்கிற பக்தர்களையாக்கும் முக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. வாழ்ந்துருக்கிறதையே தேவியோடு അനുഗ്രഹത്താല അവ ജീവൻ മുക്തர்களாயிட்டு തീരറ. കനകാംഗദ കേയൂര കമനീയ ഭുജാന്വിതാ രത്നഗ്രൈവേയ ചിന്താഗലോല മുക്താബലാന്വിതാ. കനക അംഗദ കേയൂര കമനീയ ഭുജ അന്വിത ഭുജാന്വിത. കനകാംഗദ കേയൂര കമനീയ ഭുജാന്വിത രത്ന ഗ്രൈവേയ ചിന്താഗ ലോലമുക്ത ഫല അന്വിത ഫലാന്വിത. രത്നഗ്രൈവേയ ചിന്താഗലോലമുക്താഫലാന്വിത.